ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விக்ரம்யேன விஜிதானி ஜகல்தி பும்னா விஸ்வஸ்யம் பரம காரணமாமனந்தி பிஷ்டானயல் பிரணயினாம் விவிதால் புமர்த்தல் கோப்தா சமே பவது கோபபுராதிராஜகாம். 30வது தசகத்துல நாராயணியத்துல வாமனாவதாரத்தினுடைய பெருமையெல்லாம் நாராயண பட்டத்திரி சொல்லிண்டு வாமன சுவாமி அழகான ஒரு உபநயனத்தை முடித்து மகாபலியினுடைய யஜ்ஞவடத்தை நோக்கி போயின்னு இருக்காருன்னு அந்த தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில், ஆச்சரியமான ஒரு திருக்கோயில். 108 வைஷ்ணவ திவ்ய கஷேத்திரங்களில் முக்கியமாக திரிவிக்ரமாவதாரத்தினுடைய பெருமையை கூறக்கூடிய திருக்கோவலூர் திவ்ய கஷேத்திரம். எங்கே இருக்கிறது இந்த திருக்கோவலூர் திவ்ய கஷேத்திரம்? அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலே விழுப்புரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் பெண்ணையாற்றங்கரையிலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் திவ்ய தரிசனத்தை வாமனாவதாரத்திற்கு பொருத்தமாக நாம் அடைய இருக்கின்றோம். இதோ திருக்கோவலூரையும் நாம் அடைந்து விட்டோம். ஆகா, கம்பீரமான ஒரு பெரிய கோபுரம் நம்மை உள்ளே நுழையும் போதே வரவேற்கின்றது. 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டு வானலாவி நிற்கக்கூடிய கோபுரத்தை பிரமித்து பார்க்கின்றோம். 192 அடி உயரமாக இது அமைந்திருப்பதாகவும் திவ்ய கஷேத்திரங்களிலேயே இதுதான் மிகவும் உயரமானது என்றும் கிழக்கு கோபுரத்தினுடைய பெருமையை தலவரலாறானது கூறுகின்றது. கோபுரத்தை நாம் கடந்து கோயிலுக்குள் செல்வதற்காக சற்றே நகர ஆரம்பிக்கின்றோம். இதோ மற்றொரு கோபுரமும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அடைக்கின்றது. எவ்வளவு கோபுரத்தை தரிசித்தாலும் கோபுர தரிசனம் நமக்கு கோடி புண்ணியத்தை தானே அளிக்கும். இந்த கோபுரமானது 7 நிலைகளை கொண்டதாகவும் 7 கலசங்களை கொண்டதாகவும் அமைந்திருக்க அதிலே மத்ஸ்ய கூர்மை என்று பலவிதமான தசாவதார சிற்பங்களும் நடுவிலே அழகான உயர்ந்த திருமண் காப்பும் சங்கு சக்கரமும் மிளிர அந்த கோபுரத்தையும் நாம் கடந்து இதோ கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். அழகான ஒரு பலிபீடம், அதையும் கடந்தோமே. ஆனால் கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தின் கீழே கருட பகவானான பெரிய திருவடி கையை கூப்பிக்கொண்டு நம்மை அழகாக வர்ணிக்க அங்கே கொடிக்கம்பத்திலே வணங்கி நாம் எம்பெருமானை தரிசிப்பதற்காக இதோ கோயிலை வலம் வர ஆரம்பித்து விட்டோம். முதலாக இங்கு நமக்கு காட்சியை அளிக்கக்கூடியவர் மூலவர் வேணுகோபாலனாகவும் உற்சவர் ராஜகோபாலனாகவும் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு வைபவம். மூலவன் இங்கு புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு வேணுகோபாலனாக காட்சியை அளிக்கின்றானாம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். உற்சவமூர்த்தி மன்னார்குடி ராஜகோபாலனை போன்று கம்பீரமாக நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். ஒருபுறம் ருக்மிணி பிராட்டி, மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டி, நடுவிலே ராஜகோபாலன் நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு அழகிய திருமுகத்தினுடைய சேவையை நமக்கு அளிக்கின்றான். தரிசித்துக் கொள்ளுகின்றோம். திருமுடி வைபவமும் அகல நெற்றியும் உயர்ந்த திருமண் காப்பும் நீண்ட கர்ணபத்திரமும் அந்த கர்ணபத்திரத்திலே ஜொலிக்கக்கூடிய கடுக்கன்களும் அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கல்மாலையும் முத்துமாலையும் இடுப்பிலே மணிகள் பதித்த ஒட்டியானமும் அவனுடைய தரிசனம் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. இடது கையானது நமக்கு வரத்தை அளிக்கக்கூடிய வரத கஸ்தமாக காட்சியை அளிக்க தாமரை பீடத்தின் மேலே தன்னுடைய உயர்ந்த திருவடிகளை தாங்கிக் கொண்டு வேணுகோபாலனான மூலவன் உற்சவமூர்த்தியான ராஜகோபாலனாக திருவடி சேவையையும் நமக்கு அளித்து விட்டான். துளசி மாலையை தான் தார்த்திக் கொண்டு சாலக்கிராம மாலையானது திருவடி வரை அழகாக நீண்டு நமக்கு தரிசனத்தை அளிக்க ராஜகோபாலன் அல்லவா, நம்முடைய கண்கள் பசுமாடும் கண்ணும் எங்கே என்று தேட இதோ ஒரு புறத்திலே கன்று வாஞ்சையுடன் அவனை நோக்குவதும் மற்றொரு புறத்திலே பசுமாடும் கண்ணனுடைய சேவையை பார்த்து மயங்கி நிற்பதும் நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. இந்த ராஜகோபாலனுடைய கம்பீரத்திற்கு அழகு சேர்ப்பது போல் ஒரு புறத்திலே ருக்மிணி பிராட்டியானவள் மஞ்சள் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு பல கல்பதித்த ஆபரணங்களுடன்
இடது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு சாந்தமான முகத்துடன் கிரீடத்தோடு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டி வலது கையிலே தாமரையோடும் கிரீடத்தோடும் காட்சியை அளிக்க, அழகான ஒரு திவ்ய ஹாரத்தியோடு நாம் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனத்தோடு குருவாயூர் கண்ணன் எவ்வாறு வாமனாவதாரத்தை தொடருகின்றான் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் 30வது தசகத்தின் உயர்ந்த 7வது ஸ்லோகத்தை துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, காத்ரேன பாவி மகிமோக்ஜித கௌரவம் பிராக் வியாவ்ருவதேவ தரணிம் சலயல்நயாசீகி சத்ரம் பரோஷ்மதிரனார்த்தமை விவாததானோ தண்டம் ச தானவஜனேஷ் விவசல் நிதாதோ. பகவான் உயர்ந்த உபநயனத்தை முடிச்சுண்டு மகாபலியனுடைய ஒரு கர்வத்தை அடக்குவதற்காக தான் அந்த முஞ்சிக்கயிறை இடுப்பல கட்டிண்டு கொடைய தோல்ல அப்படி சாச்சுண்டு பிரம்மா கொடுத்த கமண்டலத்தை எடுத்துண்டு வேகமா அந்த மகாபலியனுடைய அஸ்வமேத யாகசாலையை நோக்கி போறாராம். அவனுடைய கர்வத்தை அடக்குவது மாத்திரம் இல்ல, அசுரர்களுக்குள்ள ரொம்பவன் நல்லவன் மகாபலின்னு குருவாயூரப்பா உனக்கு தெரிக்கும். அவனை அழிக்கிறது உன்னுடைய நோக்கம் இல்ல, அவனை வாழ வைக்க போற. இருந்தாலும் அவனை முன்னிட்டு மொத்த அசுரர்களுடைய ஆதிக்கமானது பெருங்கெடுத்துன்னா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போயிடும்னு அவனுடைய ஐஸ்வர்ய கர்வத்தை அடக்குவதற்காக தான் முன்னாடி வேகமா போறாராம். பட்டத்திரி கேட்கிறார், சத்ருவனுடைய பராக்கிரமத்தை மறைப்பதற்காக நீ ஒரு கொடையை வச்சுருக்கியா? இவர் ஒவ்வொரு ரூபத்தையும் பார்க்கிறார். அவர் சத்ரம் பரோஷ்மதிரனார்த்தமிவாததானோ. ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமானுடைய ஒரு கம்பீரம், அவனுடைய தோல்ல ஒரு கொடை. அந்த கொடையை எடுத்துன்னு போறது குருவாயூரப்பா எப்படி இருக்கு தெரியுமா? அசுரர்களுடைய ஒரு பராக்கிரமத்தை மறைக்க போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய தன்னுடைய திரிவிக்ரமாவதாரத்தினுடைய உயர்ந்த ரூபத்தை முன்னாடியே நீ அடக்கி காட்டிட்டு போற மாதிரி நீ நடக்கக்கூடிய ஒரு கம்பீரம். இந்த ஒரு கையில என்ன வச்சுருக்க குருவாயூரப்பா? தண்டம் சதானவஜனேஷ் விவசல் நிதானோ. கையில தண்டத்தை வச்சுருக்க. அந்த கொம்பு எதுக்கு? பலாச தண்டம் சந்திரன் கொண்டு கொடுத்தான்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்பதான் எனக்கு புரியுறது, அசுரர்களை தண்டிப்பதற்காக நீ கையில அந்த தண்டத்தை எடுத்துட்டு அந்த இடுப்புல இருக்கக்கூடிய முஞ்சி கயிறு மிளிர, பிரம்மா கொடுத்த அந்த கமண்டலத்துல இருக்கக்கூடிய ஜலம் கீழே கவிழ, நீ தத்தி தத்தி அந்த பூமியில சத்ரம் சதல்டம் சஜலம் கமண்டலம் விவேச்ச விப்ரத்யயமே தவாட்டமோ. பாகவதம் பேசித்து சுவாமி ஒரு மூலையில அப்படி பூமியை அழுத்தினான்னா நாராயண பட்டத்திரியும் சொன்னார், பூமாதேவியே கீழே இறங்குற மாதிரி ஒரு பக்கம் பூமி தாழ்ந்து போயிடுறதா. அடாடா பூமி பள்ளமா கீழே இறங்கிடும் போல இருக்கேன்னு இடது காலால இன்னொரு அழுத்துற. அப்ப அந்த பக்கம் கீழே இறங்குறது. ரெண்டுத்தையும் சரிசமம் பண்றதுக்காக நீ தாவி தாவி குதிச்சுண்டு இப்படித்தான் நான் கீழே இருக்கக்கூடிய 7 லோகம் மேல இருக்கக்கூடிய 7 லோகம் எல்லாத்தையும் இந்த திருவடியால அளக்க போறேன்னு பின்னாடி வரக்கூடிய திரிவிக்ரமாவதாரத்தினுடைய ஒரு சரித்திரத்தை உன்னுடைய நடையிலேயே நீ காமிச்சுண்டு தண்டம் சஜானவஜனேஷ் விவசல் நிதாதோ. அவ்வளவு அழகா நீ போறையே. கம்பராபாயணத்துல சொன்னார், வாமனாவதாரத்தை சொல்றாரு சொல்லிருக்க மோனோ. அவர் நடக்கக்கூடிய அழகு இருக்க, முப்புரி நூலினல் முல்ஜியல் வில்ஜை கற்பதோர்னாவல் நற்படுகையில் அற்புதரே எரிவுதல் சிற்பதமும் ஒப்பதோர் மெய் கொடு சென்றான். அந்த பிரம்மச்சரிய வேஷத்தோட வாமனன் போகக்கூடிய அழக யார் மனசுல நினைக்கிறாளோ அவனுடைய நடை அழக அவர்களுக்கே அதுவரைக்கும் பண்ணக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்குபவனாக வாமன சுவாமி இருக்கானா. ஏன்னா இந்த ஒரு அவதாரத்துல தானே அவன் யாரையும் அழிக்கல, யாரோடையும் சண்டை போடல. அதனால அந்த ஒரு பெருமையை கொடுத்துட்டு மகாபலியினுடைய யாகசால கிட்டக்க நெருங்கிட்டான்னு 30வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் ஆச்சரியமாக பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, பின்னாளில் உலகமெல்லாம் வடிவாக தோற்றுமுதல் வடிவத்தை காட்டல் போல நன்னயமாய் பூமியையே அசைத்திட்டாய் வலிவுடனே நயங்கள் ஓங்க பின்னமொரும் பகைவர்களின் வெப்பத்தை தணிப்பது போல்
குடையை ஏந்தி சின்னமென தண்டொன்றை ஏந்திய நீ புறப்பட்டாயால். இந்த ரூபத்தோடு நீ வேகமா கிளம்பிட்டியாமே என்று முடிச்சவர் அடுத்த பரிணாமமாக 30வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, தாம் நர்மதோத்தர தட்டே அயமேத சாலமோ ஆசே துஷித்வயி ருச்சா தவ ருத்த நேத்ரைகே பாஸ்வால் கிமேஷ தகனோனு சனத் குமாரோ யோகினு கோயமிதி சுக்ரமுகை சசங்கே. பிரம்மச்சரிய வேஷத்தோட இதே கோலத்தோட நீ வேகமா போயிட்டே இருக்க. நர்மதா நதி கரையில மகாபலி யாகம் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவனுடைய யாகசால வரைக்கும் தாம் நர்மதோத்தர தட்டே அயமே தசாலமோ, அந்த யாகசால வரைக்கும் நீ வந்துட்ட. அப்படி வந்து யாகசாலைக்குள்ள நுழையன போனோம். குருவாயூரப்பா, நீ நிக்கல. அப்படி நின்று அந்த இடத்துல உள்ள நுழைவும் இல்ல, நிக்கவும் இல்ல, பின்னாடியும் முன்னாடியும் திரும்பி பார்த்துட்டு ஏதோ ஒரு யோஜனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன யோஜனை? செவ்வை சூடுவார் சொன்னார், மைத புஜானம் மனத்திடை ஒன்றோ கைத்தவமாய் மை கலந்தவனாங்கு செய்தவமாவலி செய் பரிவேல்வி கைத உலத்தினில் எண்ணி எழுந்தான் நாற்றி செய்யோ மகள் கூற நடந்தோல் ஏற்ற வளல் திகழும் உலகோரும் போற்றிய நறுமதை பூங்கரையில் கல் சாற்று மகம்பொறி காலையடைந்தான். அப்ப பகவானுக்கு ஒரு சந்தேகமா, நம்ம பிரம்மச்சரிய வேஷத்தோட போறோம், பிச்சை கேட்க போறோம், யாச்சகம் பண்ண போறோம். அதனால எல்லா வேஷமும் சரியா இருக்கா? ஒத்த பூணல் இருக்கு, சரியா இருக்கு, முஞ்சி கயிறு இருக்கு, அதுவும் சரி, கமண்டலம் இருக்கு, கொடை இருக்கு, முகத்துல இந்த பிரம்மச்சரிய தேஜஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு அப்படி பார்த்து சரி பண்ணிட்டே வரச்சே பகவானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா. என்ன அதிர்ச்சின்னா, நல்ல வேளை இப்ப சரி பண்ணி பார்த்துட்டோம், அவசரப்பட்டு உள்ள நுழையலேன்னு அதிர்ச்சியோட தன்னுடைய திருமார்பை பார்க்கிறார். பார்த்தா அந்த திருமார்புல மகாலட்சுமி வாமனனிடத்துல உட்கார்ந்து இருக்காளாம். அம்மா, நீ இந்த அவதாரத்துல எங்க வந்த? இந்த பக்கம் ஒத்த பூணலோட பிரம்மச்சரிய வேஷத்தோட போயிட்டு இருக்க, இந்த அவதாரத்துல நீ இந்த திருமார்பல உட்கார்ந்து இருக்கிய. நல்ல வேளை உன்னை நான் பார்த்தேன், இங்க யார் உன்னை வர சொன்னது? நீ மறைச்சுக்கோ அப்படின்னு உடனே மகாலட்சுமி சொன்ன, என்னுடைய இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கேன், அகல இல்லேன் என்று உரையும் திருமார்பு, இந்த இடத்துல என்ன கிளம்பி போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறார். பட்டத்திரியும் தேசிகனும் மகாலட்சுமி அங்கேருந்து மறைஞ்சாலா என்ன பண்ணான்ற சரித்திரத்தை தொடர போறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திருக்கோவலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவர் புஷ்பவல்லி தாயார் அவர்களின் திவ்ய தரிசனத்தை வெள்ளிக்கிழமையிலே நாம் அடைந்து சர்வ பலன்களையும் அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா